ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்ச வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம். எண்ணெய் பிடிக்காமல் நல்லா டேஸ்டான வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். பஜ்ஜிக்கு தேவையான வாழைக்காய், ஒரு வாழைக்காய் எடுத்து தொலியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸாக சீவி வச்சுக்கோங்க. பஜ்ஜிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணலாம். ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸு சேர்த்துக்கோங்க, ஒரு கப்பு. அரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பஜ்ஜிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திட்டாக இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பஜ்ஜிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வாழைக்காய் ஒவ்வொன்றும் மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது நல்லா கவனமாக பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டுக்கலாம். அந்த வாழைக்காய் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், பஜ்ஜி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே ஒவ்வொன்றும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சுட சுட டேஸ்டான எண்ணெய் பிடிக்காமல் பஜ்ஜி எல்லாருமே செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. தேங்க்யூ.